நான் எனக்கு வந்து 45 இயர்ஸ் ஆகுது. ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமா இருக்குது. இதுக்கு மேலே இப்போ கான்ஸ்டன்ட்டாக ஒரு வொரி என்ன அப்படின்னா, என்னோட ரிட்டயர்மெண்ட்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்? சேவிங்ஸும் பெருசா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் இதேமாரி மெசேஜஸ் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் லாஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸாக வந்து இந்த ஏஐ அட்வென்ச்சர் வந்து கொஞ்சம் பெருசாக போக போக வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி ஒரி பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஸோ அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதேமாரி எக்ஸ்பெக்டேசர் அகாடமியில் வந்து ஒரு புது இனிஷியேட்டிவாக டெக் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்காங்க. நிறைய கோர்சஸ் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறாங்க. அதை போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அதாவது நம்ம லைஃப்பை பற்றி எப்போ ஒரி பண்ணணும், ஐயோ எனக்கு லைஃப் என்ன ஆகுமோன்னு தெரியலையா, வேலை கிடைக்குமான்னு தெரியலையே, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒரி பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட டேலண்ட் இவ்வளோ தான், என்னோடய டேலண்ட் அப்படின்றப்ப நம்மளுக்கு இவ்வளோ தான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ நம்ம எல்லையே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் நிறைய பேர் பண்ணாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது. புதுசாக தேடி தேடி ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறது, அதுக்கான ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறது, இந்தமாரி ஒரு விஷயம். அதை நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாலே போதும் கைஸ். உங்களுக்கு வந்து லைஃப்பை பற்றி ஒரு பயமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஒரு இடத்துலேருந்து வராது. உங்களுக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெவ்வேறு விஷயத்துக்கு வரும். ஸோ ஒன்று மாற்றி ஒன்று எப்படியாவது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சர்வை பண்ணுறதை விடுங்க, நல்லாவே க்ரோ ஆகலாம். ஓகே, சரி. இப்போ வந்து அவர் சொன்னது தான் 45 இயர்ஸ்னால் எனக்கு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது. இன்னும் லைஃப் வந்து இன்னும் 50 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்ற மாரி அவர் ஒரி பண்ணார். விச் இஸ் அந்த கவலைக்கு மேலே வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் இல்லாமல் இல்லை. அவர் நிறைய பேர் இதேமாரி படுறதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஏஐ ஒரு பக்கமாக வந்து அப்பப்போ வேலை போகுது, அப்பப்போ டிஸ்ட்ரப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் மிரட்டிகிட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் டெவலப்பர்ஸ் இவங்கெல்லாம் வராங்க. நம்மளுக்கு வந்து எப்படி வந்து சேலரி வந்து கட்டுப்படி ஆகும்? ஸோ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்குவீங்க. புதுசாக வரவங்க வந்து 20,000 30,000 வாங்கிட்டு போயிடுவாங்க. கம்பெனி எதுக்கு 70,000 1,50,000 லட்சம்னு சொல்லிட்டு உங்களுக்கு செலவு பண்ணணும்? அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பில்லிங் கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் இவங்கெல்லாம் வந்து பெருசாக ஒரி பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் அ வெரி குட் ஒர்க் எத்திக்ஸ் இருக்குது. இப்போ வர ஜென்ஸீஸ் வந்து காமனாக நீங்கள் கவனிச்சின்னா ஆஸ்திரேலியாவில் அது ஆக்சுவலி ஒரு பெரிய ப்ராப்ளமே கூட. அண்ட் இந்தியா நிறைய கண்ட்ரீஸில் அது ஒரு ப்ராப்ளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ்லலாம் இப்போ வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடையாது. அண்டு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களால ஒரு வேலையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்கள ரெக்ரூட் பண்ணாலும் ஃபயர் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து திரும்ப 80s 90s கிட்ஸுக்கு வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் வேலை கிடைக்கும். ஸோ அதனால் ஒரி பண்ண தேவையில்ல. இதில் நம்ம காமனாக பண்ணுற ஒரு சில தப்பை மட்டும் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், நீங்கள் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் உடம்பை வந்து ஃபிட்டாக வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அந்த டூலை வச்சு தான் நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் உடம்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏன்னா உங்கள் டைமை கொடுத்து தான் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க. அண்ட் அந்த குவாலிட்டியாக உங்களோட டைம் கொடுக்க முடியல அப்படின்னா குவாலிட்டியாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறீங்க, ரொம்ப திறமசாலி, அவர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு மெக்கானிக்கு. ஆனால் அங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை ஒரு ஸ்பேனரோ எதுவுமே டூல்ஸ் இல்லை அப்படின்னா எந்த காரையாரோ அவர் ரிப்பேர் பண்ண முடியுமா? ஸோ அதே மாதிரி தான் உடம்பு தான் நம்பர் 1. ஸோ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த கேஷுவலாக குடிக்கிறது அண்டு கேஷுவலாக வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, உடம்புக்கு எடுத்துக்கிறது அப்படின்றது நீங்கள் உங்களுக்கே செய்கிற துரோகம். அண்ட் இது வந்து ஃபேஷன்னு சில பேர் சொல்கிறதெல்லாம் இன்னும் முட்டாள்தனம். துரோகன்றது வந்து சந்தோஷத்துக்காக குடிக்கிறேன், எனக்காக இது ஒரு அடிக்ஷன்னு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிற துரோகம். இதை நான் வந்து குடித்தா எனக்கு ஸ்டைலு, இதை குடித்தா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் குடிக்கிறாங்க, அவங்க முன்னாடி நான் ரெட் புல் குடிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்றது வந்து முட்டாள்தனம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் 45 வயசு 50 வயசு வரப்போ மனுஷனுக்கு ஏகப்பட்ட வியாதி வருது. இதெல்லாம் வேறு எக்ஸ்ட்ரா நீங்கள் கொண்டு போய் உடம்புல விஷத்தை போட்டால் என்ன நடக்கும்? ஸோ உடம்பு பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக படிக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க கைஸ். சில பேர் வந்து எனக்கு யார் மேலே வந்து ஜென்ரலாக வந்து ஒரு நான் அவங்கள சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் அண்ட் அவங்க மேலே மரியாதை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வயசு எவ்வளோ நாள் இருக்கட்டும், சின்ன பையனாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், ஒரு விஷயம் சொன்னால் அதை கேட்குறதுல ஒரு ஆர்வம் இருக்காது. புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு, அதை பற்றி படிக்கணும், தேடணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இல்லாதவங்க. அண்டு ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக படிக்கணுன்னா பயப்படுறவங்க, ஐயோ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எதுக்கு நான் இந்த வயசில் எதுக்கு உட்காந்து இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கணும், இந்தமாரி பேசுகிறவங்கலாம் வந்து ஒரு தடவை அந்த வார்த்தையை அவங்க முன்னாடி சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் அவங்களை நான் லைஃப்பில் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க தேவையே பட மாட்டாங்க. ஸோ எனக்கு அந்தமாரி இருக்கிறவங்க வந்து எனக்கு என் கிட்டக்க இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட மென்டல் பிக்சர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ். அது மென்டல் பிக்சர்ன்றது என்ன அப்படின்னா,
இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க கிட்டக்க வந்து ஃபோனில் பேசுகிறோம். ஃபோனில் பேசுகிறப்ப அவரை நேர்லயே பார்த்ததே கிடையாது. அவர் யூஸ் பண்ணுற வார்த்தை, அவர் யூஸ் பண்ணுற டாப்பிக்கு, எதை பேசுகிறாரு, இதெல்லாத்தையும் வச்சு அவர் நல்லவரா, கெட்டவரா, குண்டா, உயரமா, கருப்பா, வெள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் நிறைய விஷயம் நினைப்போம் அவரை பற்றி. அண்ட் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வயசு எவ்வளோ வேணாலும் இருங்க. சின்ன வயசாக இருங்க, பெரிய வயசாக இருங்க, எவ்வளோ வேணாலும் இருங்க. நம்ம வந்து இப்போ யார்கிட்ட பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இந்தமாரி புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜென்ரலாக வந்து அவங்கள நீங்கள் வயசானவங்களாம் நினைப்பீங்க. அதேமாரி ஒரு புதுசான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறது வந்து சொன்னோடனே அவங்களுக்கு தெரியல, புரியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக நீங்கள் என்ன நினைப்பீங்க, பூமரு, உங்களுக்கு பல வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் சின்ன வயசாக இருங்க, பெரிய வயசாக இருங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மென்டல் பிக்சரை வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. எப்போ அப்படின்னா, புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் தேடி படிக்காமல் இருக்கிறீங்க, இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்தமாரி ஒரு மென்டல் பிக்சரை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. அண்ட் ஃபைனலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கைஸ், நீங்கள் வந்து நான் சம்பாதிச்சு பணக்காரன் ஆகணும் அப்படின்ற பேராசையில் இருக்காதீங்க. அதாவது வேலைன்றது 9 to 5 வேலை அப்படின்றது வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு விஷயம். ஓகேவா? அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் சந்தோஷம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்கூல் முடித்தோடனே வீட்டுக்கு போகலாம். ஒரு சின்ன வீடு தான், பங்களாலாம் கிடையாது, ஒரு சின்ன வீடு. வீட்டுக்கு போகலாம். வீட்டில் வந்து ஃபேமிலி கூட வந்து சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பிட்லாம், கொஞ்ச நேரம் கேம் விளையாடலாம், டிவி பார்க்கலாம், தூங்கலாம். திரும்ப அடுத்தது நாள் காலையில் பொறுப்பாக வேலைக்கு வந்துடணும். அதுக்கு ஸ்கூலுக்கு எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி. ஸோ இதில் வந்து நான் இந்தமாரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டே வந்து நான் பெரிய பங்களா கட்டிடுவேன், நான் 4-5 மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கிடுவேன் இப்படின்ட்டு பேராசைப்பட்டு நீங்கள் வந்து ஹைக்குக்கு மேலே ஹைக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஓகே, உங்களுக்கு கம்பெனிக்கு டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் ரிமெம்பர் கைஸ், யாரெல்லாம் வந்து ₹1,00,000 மேலே சம்பளத்தில் இருக்கீங்களோ நீங்கள் ஹிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க. சிம்பிள் அஸ் தட். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட சேலரி ப்ராக்கெட்ஸ் வந்து நான் சொல்கிறேன்ல, நான் ரிப்போர்ட்ஸ் இருக்கும் கைஸ். நான் எத்தனை கம்பெனிஸில் வந்து இப்போ கிட்டத்தட்ட சிடிஓவாக சில கம்பெனிஸ்லாம் இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் வீக்லி பேசிஸில் வந்து யாரை தூக்கலான்றது தான் அது ஒரு டாப்பிக்கே இருக்கும். அந்த போர்ட் மீட்டிங்கில் ஒரு டாப்பிக்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை தூக்கலாம், இந்த ஆள் தேவையா அப்படின்றது தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்காக ராகுல் நான் எப்படி வந்து அதே சேலரியில் இந்த நியாயம்லாம் எதுனாலும் பேசலாம். பட் நான் சொல்கிறது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்றது தான். ஸோ நீங்கள் வந்து எந்த கம்பெனிலலாம் இருங்க, ₹1,00,000 மேலே சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த த்ரெஷோல்டுக்கு மேலே போயிட்டாலே வந்து யூ வில் பி இன் அ சார்ட் ஆஃப் லைக் அ லிஸ்ட். இந்த சேலரி ப்ராக்கெட்டில் இத்தனை பேர் இருக்கிறா இவங்கெல்லாம், இந்த சேலரி ப்ராக்கெட்டில் இத்தனை பேர் இவங்கெல்லாம் இப்போ ப்ராஜெக்ட்டில் பில்லிங்கில் இருக்கிறாங்க, இவங்க கிரெட்டில் இருக்கிறாங்க, க்ரீனில் இருக்கிறாங்க, இப்படின்ற மெட்ரிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணப்படும் மந்த்லி பேசிஸில். ஸோ இதிலிருந்து தான் வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பில்லபிள் இல்லை, இவங்களால வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு தேவையில்லை அப்படின்னா ஃபயர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் அந்த அதாவது இந்த வேலையில் நான் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிற வேலையை நிறுத்திடுங்க கைஸ். நீங்கள் வந்து பணக்காரன் ஆகணும்னா வேலைக்கு அப்புறம் நான் எப்படியா பணக்காரன் ஆகிறதுக்கு முயற்சி எடுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க, உங்கள் உழைப்பை நம்பி ஏதோ ஒரு விஷயத்தை கூட நீங்கள் ஆரம்பிங்க. இட் வில் ஒர்க் அவுட். ஸோ அந்தமாரி பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வேலை போயிடுன்ற பயம் வரதுக்கான மெயின் ரீசன் வந்து இதுதான். நீங்கள் உங்கள் நிறைய சேலரி வாங்குறீங்க, யூ ஆர் ஆல்வேஸ் இன் த ஹிட் லிஸ்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லக்கிலி வந்து இந்த ஜென்சிஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்க் எத்திக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் வந்து எனக்கு திங்க் வந்து அவங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்கும், 70 வயசு ஆனாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மி, ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, ஒரு கம்பெனியில் ஒழுங்காக உட்காந்து வேலை செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ நியூஸில் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்துட்டுருக்கு. ஸோ நாங்களே பார்த்தோம், சில இன்டர்ன்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணோம் சிட்னியில். ஸோ நாங்களே அந்த இஷ்யூ நாங்களே ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதனால் மேபி வந்து 80s கிட்ஸ் வந்து ஓகே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யார் அந்த ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பசங்க தான். ஸோ அதனால் நாளைக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அப்புறம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது? ஸோ திங்க் அபவுட் இட். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் என்ன பண்ணலாம்? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணாதீங்க கைஸ். ஸோ நீங்கள் வந்து மேக் ஷூர் தட் இன்றைக்கி வந்து 6 மாதம் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னா மேக் ஷூர் அதை வந்து நீங்கள் ஒரு 2 years 3 yearsக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஃப்ரீலி திங்க் அபவுட் யுவர் ஒரு 50 years உங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா அடுத்தது நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் உட்காந்து தெளிவாக யோசித்து அதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கலாம். ஆனால் அகேன் முயற்சி பண்ணணும். வெறுமனையாக திங்கிங் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த உலகத்தில் வந்து யாரை வந்து இந்த உலகம் ரிவார்டு பண்ணும் அப்படின்னா வேலை செய்கிறவனை தான், டூவரை தான். திங்கரெல்லாம் ரிவார்டே பண்ணாது. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ புத்திசாலித்தனமாக சாக்ரட்டிஸ் மாரி பேசுங்க. ஸோ அதுமாரி வந்து தெருக்கு முக்கு வந்து வேலை வெட்டி இல்லாதவன் யாராவது ஒருத்தன் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. சாக்ரட்டிஸ் மாதிரி பெரிய பெரிய அறிவாளிங்க மாதிரிலாம் பேசுவாங்க, ஆனால் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வெறுமனையாக பேசுகிறது, வெறுமனையாக வந்து திங்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு எனக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்லாம் உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஸோ பி எ டூவர். நீங்கள் டூவராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொடுத்த ஒரு வேலையை செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ பி எ டூவர். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டையர்மெண்ட்டுன்றது வந்து
நீங்கள் வந்து ஒரு 50 இயர்ஸ் 55 இயர்ஸ் அந்த மாதிரி நம்பர் வச்சு நீங்கள் இது பண்ணாதீங்க. உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. உங்களால் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் முடியுதோ பண்ணுங்கள். அண்ட் பார்ட் டைமாக சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுங்க. அண்ட் நீங்கள் எம்என்சிஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க 30 வருஷம் வந்து ஐடியில் வேலை செஞ்சாலும் சரி, அவங்க வெளியில் போய் அவங்களால கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அவங்க எண்ட் டு எண்ட் பார்க்கவே மாட்டாங்க. ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கமர்ஷியலைஸ் ஆகுது அப்படின்றதுலேருந்து, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன்லேருந்து அண்ட் ப்ராஜெக்ட் க்ளோஷர் வரைக்கும் இந்த கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் வந்து அவங்க லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இதில் ஏதோ ஒரு சின்ன போர்ஷனில் அவங்க இதில் ஈவன் சேல்ஸில் இருந்தாலும் சரி, சேல்ஸில் ஒரு சின்ன போர்ஷனில் தான் இருப்பாங்களே தவிர, எக்ஸிக்யூஷனோ இல்லை கஸ்டமர் சக்ஸஸோ இல்லை வந்து ஃபைனலாக ப்ராஜெக்ட் க்ளோஷரோ டெலிவரியோ அந்த மாதிரி நிறைய இடத்துல அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க வரவே மாட்டாங்க அந்த மீட்டிங்ஸ்க்கெலாம். அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. ஸோ அப்போ திடீர்னு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா, உங்கள்ட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டார்ட் அப்லேயும் போய் வேலை செய்ய முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக வந்து ஏதாவது ஸ்டார்ட் அப் இருக்குன்னா நீங்கள் போய்ட்டு அது கூட வேலை செய்யுங்க. ஒரு சிடிஓவாக இருங்க, இல்லைனா வந்து பார்ட் டைம் டெவலப்பராக இருங்க. அண்ட் அந்தமாரி பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வீடியோ போட்ட மாரி வந்து அப்போர்க்கை பற்றி செப்பரேட்டாக ஒரு ட்ரைனிங் வீடியோவை நான் போட போகிறேன் கைஸ். அண்ட் அதுக்கான ஒரு ரீசன் வந்து அது நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்றத விட, நிறைய பேருக்கு அது தேவை அப்படின்றதுனால. அண்ட் ஸோ அந்தமாரி அப்போர்க்கு அந்தமாரி விஷயத்துலலாம் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி வைங்க. எனக்கு வந்து சேலரி இவ்வளோ கிடைக்குது, எனக்கு அங்கே அப்போர்க்கில் கிடைக்க மாட்டேங்குது, இந்த கேக்கெல்லாம் பேசாதீங்க. நாளைக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு இன்கம் கையில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கொஞ்ச நாள் சர்வை பண்ணிக்கலாம் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும். அண்ட் கான்டாக்ட்ஸ் நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க, நெட்வொர்க்கிங் வச்சுக்கோங்க. அண்ட் எல்லாருக்கிட்டையும் வந்து உங்களை பற்றி நீங்கள் பெருமையாக சொல்லணும் அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. உங்களை பற்றி நல்ல இமேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அவங்ககிட்ட ப்ரொஃபஷனலாக பேசுகிறதா இருக்கட்டும், ப்ராப்பர் சிவிக் சென்ஸாக இருக்கட்டும், அவங்ககிட்ட பேசுகிறப்ப நீங்கள் வந்து ஒரு வேல்யூபிள் கேண்டிடேட்டுன்றத ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறதா இருக்கட்டும், இந்தமாரி விஷயத்துலலாம் வந்து எஃபர்ட்டை போடுங்க. அண்ட் மேக் ஷூர் தட் இன்றைக்கி இப்போதைக்கு இது தேவையில்லை, அப்போ இது தேவையில்லை, நான் லிங்க்டின் இதுக்கு அப்டேட் பண்ணணும், இதெல்லாம் எதுவும் இல்லை கைஸ். நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் யாரும் எனக்கு சேலரி கொடுத்து நான் இல்லை, லக்கீலி வந்து என் கம்பெனிஸ் வந்து ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று நல்லா பண்ணிகிட்ருக்கு, ஏதோ போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், என் ரெஸ்யூமேவை முந்த நாள் கூட நான் எடிட் பண்ணேன். அப்பப்போ நான் போய் ஒரு வேலைக்கெல்லாம் அப்ளையும் பண்ணுவேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு சில இன்டர்வியூஸ்க்கெலாம் நான் போயிட்டு வருவேன். அதுக்காக சும்மா உள்ளாய்க்கெலாம் கிடையாது. ஆக்சுவலி இந்த வேலை கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, சீரியஸாக நான் சொல்கிறேன், என் கம்பெனி ஒர்க்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த வேலையை நான் ஒரு 6-7 மாதம் நல்லா செஞ்சு அந்த வேலையை கற்றுட்டு வருவேன். இது வந்து நாட் பிகாஸ் வந்து எனக்கு அந்த வேலை தேவையோ இல்லை வந்து அந்த வேலை கம்மியோ, எனக்கு அந்தமாரி எதுவுமே கிடையாது. என்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நான் போய் சீரியஸாக எடுத்துகிட்டு போய் பண்ணுறேன், அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்தமாரி ஆல்வேஸ் பி ரெடி ஃபார் எனிதிங் தட் கம்ஸ் அக்ராஸ் யூ. ஸோ இது மட்டும் தான் நான் பண்ணுவேன், எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு எப்போ தெரியும். ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் கீப் லேர்னிங் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு வந்து நான் டாட்டாவோ பிர்லா ஃபேமிலியோ எதுவுமே கிடையாது. நான் வந்து ரெகுலரான ஒரு ஆள். இந்த சென்ஸ் வந்து என்னோடய உழைப்பு இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது. ஸோ என்னோடய உழைப்பு, அந்த உழைப்பில் தான் டேலண்ட்டே வந்துச்சு, உழைப்பில் தான் ஸ்கில் வந்துச்சு, உழைப்பில் தான் இவ்வளோ விஷயம் படித்தேன், உழைப்பில் தான் இத்தனை கம்பெனி பில்ட் பண்ணேன். ஸோ நான் அந்த உழைப்பை மட்டும் போடல அப்படின்னா, நான் யாருன்னு கூட அந்த உலகத்துலேருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தெரிஞ்சிருக்கேன். நான் முதல்ல இந்த வீட்டு கூட வாங்கியிருக்க முடியாது. ஸோ அதனால் திங்க் அபவுட் இட் கைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் ரிட்டையர்மெண்ட் நினச்சி நீங்கள் ஒரி பண்ணுறதை விட, உங்கள் ஃப்யூச்சர் ரிட்டையர்மெண்ட்டில் அப்போ வந்து நீங்கள் எக்ஸைட்டிங்காக பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராஜெக்டோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்றத தேடி இப்போயே பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் அதுக்கான ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். Cheers.